மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? இது நீங்க பைபிள்ல எங்க படிக்கலாம் அப்படின்னா, யோவான் 3:2 இருந்து யூதர்களுக்குள்ள இருந்த நிக்கதேமு அப்படின்னு ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்து மீட் பண்ணி, ரபி, நீங்க செய்யற அற்புதமான விஷயத்தெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு நபர் கூட தேவன் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது, அதனால தேவன் உங்க கூட இருக்கிறாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீ தேவன் செய்கிறாருன்னு சில கிரியைகளை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிற, நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா அவங்க திரும்பவும் பிறக்கணும் அப்படின்னு. திரும்பவும் எப்படி ஒருத்தரால் பிறக்க முடியும்? அதுக்கு மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பிறந்தது இல்லையே அப்படின்னு ஒரு பொதுவான சந்தேகத்தோட அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஒருத்தன் ஜலத்தினாலேயும் ஞானஸ்நானம், ஆவியினாலேயும் தேவனுடைய வார்த்தை இதுல பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது மாதிரி யாராவது பிறந்திருக்கிறாங்களா ஜலத்தினாலும் ஆவியினாலையும் அப்படின்னா எஸ். இதுல பவுல் என்ன சொல்றாரு, புது சிருஷ்டியே காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்ப யார் இந்த புது சிருஷ்டி? ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டியா வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. எஸ், இயேசு கிறிஸ்து மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டப்போ அவருக்கு கிடைச்ச சில ஃபீச்சர்ஸ், அவருக்கு இருந்த சில வல்லமைகள், அதாவது இந்த புது சிருஷ்டியாக யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுல ஒன்றை பத்தி இயேசு கிறிஸ்து யோவான் 3 சொல்லிடுவார். என்ன அப்படின்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, போகிறது, வருகிறது, அதே மாதிரி இந்த புது சிருஷ்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் இதை பத்தி எபிரேயர் 1:7 கூட பவுல் மென்ஷன் பண்ணுவார். எப்படின்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்னியாகவும் செய்கிறார் அப்படின்னு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யூஸ் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். அவர் உயிர்த்தெழுந்து வந்தப்புறம் அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள பயத்தோட கதவையெல்லாம் பூட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு பயத்துல இருந்தப்போ, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள அவர்களுக்கு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எம்மாவு சீஷர்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை நோக்கி சோகத்தோட அந்த ராத்திரி நேரம் நெருங்கும் போது பேசிட்டு போகும்போது அவங்க கூடவே இயேசு கிறிஸ்துவும் போவார். அப்போ அவங்க அவ்வளோ நேரம் வெளிச்சத்தில் நடந்து போயும் தங்கள் கூட வர்றது இயேசு கிறிஸ்துன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் அவங்க கூட வந்திருப்பார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியா பிறக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டி என்ன விதமான ரூபத்தை வேணாலும் எடுக்கலாம், எந்த இடத்துக்குள்ள வேணாலும் போகலாம். அதைத்தான் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துக்குள்ள போகுது வருதுன்னு சொன்னது ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துருப்பார். இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் நிறைய வல்லமைகள் நீங்க வேதம் முழுக்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்ரெட்டாக ஒவ்வொரு இடங்கள்ல கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கும். புது சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சிறு கூட்டம், 1,44,000 பேர்கள் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த புது சிருஷ்டிகள். இந்த புது சிருஷ்டியாக நீங்க மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பவுல் மாதிரியும் இன்னும் மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரியும் இவங்க எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து மாதிரியும் பாடுகள் பட தயாராக இருந்தால், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க இழக்க தயாராக இருந்தீர்களானால் இந்த ஒரு புது சிருஷ்டி உங்களுக்குள்ளேயும் உற்பத்தி ஆகும். அப்படி இல்லை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் போதும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் போதும் அப்படின்னா இந்த புது சிருஷ்டியாக மாற முடியாது. இந்த போதனை கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் வேதம் முழுக்க சொல்லியிருக்கிற எல்லா போதனைகளுமே உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அது கடினமாகவும் கசப்பாக தான் இருக்கும்.